செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரியில் மாயமான புவனேஷ் என்ற மாணவரின் உடலை தேடும் பணி இன்று 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரவீன்குமார் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். மதுராந்தகம் கிளியாற்றில் 5000க்கும் கனஅடி மேற்பட்ட தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. மலைப்பாலம் பகுதியைச் சேர்ந்த புவனேஷ் என்ற 12ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவன் அந்த தண்ணீரில் குளிக்க சென்றுள்ளார். அந்த தண்ணீரின் வெள்ளப்பெருக்கு காரணமாக தண்ணீரில் மூழ்கி மாயமானார். 2 நாட்களாக அவரை தேடும் பணியில் அச்சரப்பாக்கம் மற்றும் மதுராந்தகம் தீயணைப்புத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சென்னை மெரினா கியூபா படையைச் சேர்ந்த படை வீரர்கள் ஆக்சிஜன் சிலிண்டர் மூலம் அந்த தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. மேலும் இந்த நீரின் வேகத்தை குறைக்க ஜேசிபி இயந்திரம் மூலம் மண்ணை எடுத்து அந்த கரையோரம் கட்டி வருகின்றனர். இருந்தாலும் அந்த நீரின் வேகத்தை குறைக்க முடியவில்லை. மேலும் ட்ரோன் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் அந்த மாணவன் கிடைக்காததால் பெற்றோர்களும் மற்றும் அப்பகுதி மக்களும் சோகத்துடன் ஏரிக்கரை ஓரம் காத்து கிடக்கின்றனர்.